வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 16/4/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகோ 200 to 300 வரைக்கும், மதன் தக்காளி 200 to 250க்கும், சிவம் தக்காளி 150 to 220 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் லோக்கல் சம்பா 10 to 14க்கும், லோக்கல் உருண்டை 10 to 18 ரூபா வரைக்கும், ஆந்திரா சம்பா 10 to 15 வரைக்கும், ஆந்திரா உருண்டை 15 to 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 35க்கும், செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் 30 ரூபாய்க்கும், புள்ளி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 3 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த 2 தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்பனை விலை குறையிலைங்க, விலைவாசி குறையாட்டியுமே வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குதுங்க. ஒட்டச்சத்திர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவானது பார்த்தீங்கன்னா 35 to 42க்கும், செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாங்குறாங்க 35க்கு மேலே வாங்குறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சூட்டாகவும் நடப்புச்சட்டையாகவும் அதுக்கு வாங்கினா 25 to 35 ரூபாய்க்கு உள்ளே தான் வாங்குறாங்க. விவசாய மத்தியில் வெங்காயம் வைக்கிறவங்க பார்த்து கொடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் 12 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 120 140க்கும், செகண்ட் குவாலிட்டி 100க்கும், பல்லு பூண்டுகள் 60 to 80க்கும், கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க அங்கே வந்து ஒட்டச்சத்திரர்கள் பயிரும்பாங்க. அதிகபட்ச விலையாக 10 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் விலை வந்து சற்று குறைவுங்க. கரும முருங்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 22க்கும், செடி முருங்கை பார்த்தீங்கன்னா 19க்கும், மரத்துக்காய் 1 கிலோ 10 to 13க்கும், பாகற்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் பாகற்காய் இருந்தால் 20 to 26க்கும், தரையில் வர்ற பாகற்காய் பார்த்தீங்கன்னா 10 to 12க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காயில் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரைக்காய் 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மல்டி சீட் சுரைக்காயும் பார்த்தீங்கன்னா 7 to 8ங்க. தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டை தெளிவான வெண்டை 30க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டை பார்த்தீங்கன்னா 25க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் 100 to 120க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 60 to 80க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 10 to 12க்கும், அதுலேயே பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வைசாட் புடலை 15 to 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க அல்லது சீனி அவரைக்காய்மாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 16 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசனைக்காய்ங்க காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 5 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க அதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 to 5 6ங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 12 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சித்திரை ஒன்றுலேருந்து அப்படியே மிளகாத்து போயிட்டுருக்குதுங்க. மிளகாத்து தேவைப்படுறாங்க நம்ம நர்சரி கால் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.